இம்ரான போட்டோ அவன் எடுக்கணும், அவன் வீடியோ எடுக்கிறான். போட்டோ ஒரு நிமிஷம் போட்டோ லைவ் பொருள் வந்துருச்சா? திரும்பிங்க இங்க ஃப்ரெண்ட்ல இருந்தா ஆமாண்ணா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காம வந்து காமிக்கலையா? போகும்போது தானே சபிக் போட்டோ எடுக்குது. ஏண்ணா வேணா போட்டோ நிற்க அது வந்து ஷேர் பண்ணி தூண்டி எடுக்கிறேன். மாப்பிள்ள நீ தான் நீ காசு போட்டு வந்தேன். நீ ஒரு 500 ரூபா வருவாப்பி மாப்பிள்ள நீங்க பாக்கெட்ல கைய கமிஷன் சொல்றாங்க. ரொம்ப நேரமா பாக்கெட்ல கை முன்னாடி வருதா பாக்கலாம். போட்டோ எடுத்துக்க லைவ் லைவ் ஓடிட்டு இருக்கானா யாருமே பார்க்கல. ஸ்டூடெண்ட் அவங்க பேரை வச்சு கழிவு தச்சுன்னா அந்த பிள்ளையிலே எனக்கு நாங்கள் அப்படிதான் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல நான் பிடிஏல இருக்கையில ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு செடி அது பேரை தொங்க விட்டுறது. அது வந்து கரெக்டாக ஒரு 6வது 7வது பிள்ளையெல்லாம் வந்து விட்டுறது. கரெக்டாக தண்ணி வச்சு வளர்த்துருக்கு. இபியில வந்து அதிகாரிகள் சரியா இருந்தா நம்மளுக்கு வந்து எந்த விவசாயிகளுக்கு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி எங்க பேராவணி கூட இருக்குல்ல, என்ன கலாம் எது சொன்னாலும் உடனே பண்ணி கொடுத்தோம். குறையே இல்லை. அப்படியா?
அப்படியா? சரி, அப்பதான் நான் ரொம்ப நன்றி. உங்க அமைச்சர் தான் எனக்கு முன்னாடி, மிசில் பாலாஜி தான் எனக்கு முன்னாடி. அப்பப்போ பாயிண்ட்களை எடுத்து கொடுப்பேன். பராமரிப்பு வந்து மேலே சொல்லிட்டு இத்தனை அவரோட 8 மாசம் நான் தான் சொன்னேன். 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா அப்புறம் 1 வருஷமா அதை மாத்திக்கிட்டேன் பேசையில. ஆமா ஆமா ஆனா ஆக்டிவா சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஆள் அப்படியே எடுத்து அடி ஆமா நீங்க வந்து சரி மறுபடியும் 9-10 ஆரம்பிக்குது. 9 தேதி 10 1 மாசம் நடக்கும். அப்ப என்னென்ன டைம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஷேர் பண்ணிருக்கீங்க. அதான் இன்க்ரீஸ் பண்ணி தபாலே கொடுத்துருக்கேன். எய்ம் இடத்துல கேட்டிருக்கேன். ஆள் பற்றாக்குறை, மின்மாற்றியினுடைய இது சக்தி வந்து திறன் கூட்டுறது, பிளஸ் டிஇ ஆஃபீஸர் கூட்டுறது 3 பாயிண்ட் தான் வெளியே கொடுத்துருக்கேன். 3 பண்ணி தரேன். ஏன்னா நாங்கள் மற்ற நேரமெல்லாம் சும்மா உட்காந்துருப்பாங்களா, நான் கொடுக்குற லெட்டர் எல்லாம் மறுபடியும் வீட்டில் போய் இவர் எல்லாம் பார்த்தேன், கண்டப்பேன் இவர் எல்லாம் பார்த்தேன், ஏவாவில் பார்த்தேன் அசோக் பொழுதுபோக்கா ஒரு தவாலை தான் 10 தடவை படிச்சுட்டு வீட்டுக்கு வர வந்திருக்கு அப்படின்னாரு. சரிங்க சார், சரி எல்லாரும் அப்படி நல்லா இருக்கும். சரி சரி நாங்கள் இவளது பட்டா கொடுத்துருக்கோம்னா கலைஞர் பிள்ளை அந்த 2006 2011 அவங்க கொடுத்ததை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. கலைஞர் பிள்ளை தான் பட்டா அந்த வந்து நீர்நிலை புறம்போக்கு இல்லாமல் மற்ற எதா இருந்தாலும் பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு அதுல திருத்தம் கொண்டு வர்றதுக்கு ஒரு யோசனை இருக்கு. நீர்நிலை வந்து பாதிக்காத இடங்களை வந்து ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அதே மாதிரி சக்சஸ் ஆயிடும். ஏன்னா இப்ப பட்டா கொடுக்காம இருக்கிற இடங்கள் வந்து நீர்நிலை உள்ள இடம் மட்டும்தான் கொடுக்காம இருக்காங்க. இங்க வந்து எதுவும் குளங்கள்லாம் இருந்து நமக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது கோர்ட் ஆர்டர். அதாவது கோர்ட்டுல இருந்து வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அதனால கோர்ட்ல அவங்க போட்டு வாங்கணும். அதாவது நீர்நிலைக்கு இதுக்கு பேராவதியில இவங்க கைப்பா வந்து குடம் வெட்டி சீர் பண்ணி பார்த்தா குடமா இருக்குது. மரம் செடியெல்லாம் வச்சு அதுக்கு அதுக்குள்ளே ஒரு நடுவில் வந்து இந்த குறுங்காடை வச்சு ரொம்ப நீட்டா இருக்கு. அதுக்கு இது வந்து இருக்கிறதுக்கு அந்த பக்கம் வடக்கு பக்கம் நீர்நிலை தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பட்டா கிடையாது. அது ஆனா அந்த குளத்தோட இனிமே சேர்க்க முடியாது. நடுவுல பெரிய ரோடு போகுது. ஆமா ரோடு போகுது. இது மாதிரி அது மாதிரி கேட்டு பார்க்கலாம். சாலை ஓரம் ரொம்ப ஒட்டி இருக்காங்க பாருங்க. அது மாதிரி ஆளுங்க கொண்டாந்து அதுல இது பண்ணலாம். அதுக்கு ஒண்ணு இல்ல கோர்ட் ஆர்டர் மாதிரி கோர்ட் ஆர்டர் நம்ம இது பண்ணிக்கலாம். இங்க நான் போயிட்டு வந்தேன். இந்த 10 காட்டுல எல்லாரும் உட்காருங்க. பாக்கி எல்லாம் வெள்ளக்காருங்க. நீங்க இது பண்ணுவோம், மனுஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம்
ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டாங்க. தம்பி அனைவரும் யாரு ஏதாவது இடர்பாடு இருக்கு, அதனால கொடுக்காம இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அந்த அந்த அதுக்கு ஏதாவது பற்றியே பேச மாதம் மாதம் ரிப்போர்ட் கேட்டுருக்காங்க. அதனால வந்து நீங்கள் நீர்க்குடியை பற்றி பேச வேணாம் போக நீங்க நானும் 10 வருஷம் பிரசிடண்டாக தராங்க. நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் பின்பற்றணும்னா எந்த வேலையும் நம்ம பிரசிடண்ட்டுக்கு பண்ண முடியாது. கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கொடுக்காம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அதுக்கு தான் ஏதாவது நீங்க என் மேல பள்ளியை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு சரிங்கிறாரு. அதோட விட்டுருக்காரு. திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அப்புறம் அவர் கொடுக்குற ஐடியா இருந்தாலும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற முறைமையான வந்துருவாங்க. அமைதியாக அனைவரும் இருக்கையில் அமரவும் சமூக இடைவெளியுடன் நிகழ்ச்சி தொடங்க இருப்பதால் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து இருக்கையில் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி கொஞ்சம் பிடிச்சிக்கூட கை மரம் நடு விழா நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே தோன்றுகிறது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. வரவேற்பு உதவும் கரங்கள் தற்பொழுது நண்பர் உதவும் கரங்கள் ஏற்பாட்டில் உதவும் கரங்கள் மற்றும் கைஃபா அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரம் நடுவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்களது பாசமிகு அண்ணன் திரு என் அசோக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் திரு முத்துமாணிக்கம் அவர்கள் சேர்மன் சேதுபாத்திர ஒன்றியம் அவர்களுக்கும் திரு நாகூர் மீரா அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அழகிநாயுடன் ஊராட்சி அவர்களுக்கும் திரு மணியன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் செர்பாலக்காடு திருமதி கைஃபா அமைப்பின் நிர்வாகிகள் திரு கார்த்திகேயன் அவர்கள் திரு நிமல் ராகவன் அவர்கள் திரு ரமேஷ்குமார் அவர்கள் திருமதி மேகலா தலைமை ஆசிரியர் ஆரியக்குடி
திரு யகியா அவர்கள் அரம்சை கல்வி அறக்கட்டளை, திரு செந்தில் அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர், திரு கதிர்வேல் அவர்கள் திமுக கிளை செயலாளர், திரு பாலிநேசன் அவர்கள் எம்இ பள்ளத்தூர் மற்றும் உதவுகரங்கள் நண்பர்களுக்கும் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். உதவுகரங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வி பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதம் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வி பன்னீர்செல்வம் அவர்கள் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இயற்கை எழுதினார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி. அன்னாரின் ஆன்மா சாந்தி அடையட்டும். அடுத்ததாக தலைமை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எமது பள்ளிக்கு வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்ற பேராவரணை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்களின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். மற்றும் சேதுவாக்குத்திரம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் பள்ளியை பெருமை கொள்கிறது. இந்த பள்ளி 2017-18 உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அடுத்த ஆண்டில் 12ஆம் வகுப்பில் 99% தேர்ச்சியும், அதே ஆண்டில் 16ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியையும் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் சில மேம்படுத்தப்பட்டாலும், மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டாலும் அதற்குண்டான வசதிகள் இன்னும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கவில்லை. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு பதவியேற்று கொஞ்ச நாளிலே வருகை புரிந்திருக்கிறது. எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளியை அவரின் மூலமாக மேலும் இந்த சுற்று வட்டாரத்திலேயே மிகச்சிறந்த பள்ளியாக உருவாக்குவோம் என்று ஆசிரியரின் சார்பாக அவரிடம் உறுதி மேற்கொண்டு எங்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பள்ளிக்கு முதல் தேவையாக இருப்பது மாணவர்கள் உட்காருவதற்கு பெஞ்ச் டெஸ்க் இல்லை. இருக்கின்ற மாணவர்கள் அமர்வதற்கு அது இல்லை. அது முதன்மை தேவையாக இருக்கின்றது. அதற்கடுத்து மாணவர்கள் 150-170 பேர்கிட்ட இருக்காங்க. அவர்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை. பெண்கள் மட்டும் கழிப்பறை வசதி மட்டுமே உள்ளது. ஆண்கள் பசங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை. அடுத்து இந்த வருடமே ஆங்கில வழியில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆரம்பிப்பதற்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்குண்டான பில்டிங் இல்லை. இவை அனைத்தும் இருந்தால் பள்ளியை மேலும் தரம் உயர்த்தி ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக உருவாக்குவோம் என்ற அனைத்து ஆசிரியர்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு, இந்த உதவும் கரங்கள் அறக்கட்டளையானது இந்த பள்ளிக்கு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் இந்த பள்ளியில மேல புளோர் இல்லாம தண்ணி மழை பெஞ்சா உள்ள ஒழுகும். அதற்கு மேற்கூரை அமைத்து, மேலும் ஏற்கனவே ஒரு தடவை மரம் நட்டு காம்பவுண்ட் வால் இல்லாததுனால ஆடு மாடுகள் மேய்ஞ்சி மரம் ஒன்றும் கிளம்பல. இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு காம்பவுண்ட் வால் கிடைச்சிருக்கு. மிச்சான ஒரு 200 மீட்டருக்கு தேவைப்படுது. அதையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கைபா அமைப்பினருக்கும் இந்த உதவுங்கரவன் அமைப்பிற்கும் பள்ளியின் சார்பாக கடமைப்பட்டுள்ளோம். மேலும் 100 நாள் வேலையின் மூலமாக இந்த பள்ளி எப்பொழுதெல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திறக்கும் பொழுது 100 நாள் வேலை ஆட்களை கொண்டு எங்களுக்கு கேட்டவுடன் உதவி செய்து தருகின்ற
ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. அடுத்ததாக முன்னிலை உரை ஊராட்சி மன்ற தலைவர் கரிசவேல் அவர்கள். இந்த சிறப்பு மிக்க விழாவிற்கு வருகை தந்து இந்த சிறப்பு மிக்க விழாவுக்கு வருகை தந்து எங்களுடைய கோரிக்கைகளையும் மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்காக வந்து இங்கே இருக்கின்ற மரியாதைக்குரிய பேராவூர் சட்டமன்ற கடந்த 1.5 ஆண்டு காலமாக எங்கள் ஊருக்கு தங்களால் முடிந்த அளவு பல வேலைகளை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பேராவூரணி கைவா இயக்குநருடைய அன்பு சகோதரர்களே, மேலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பட்டுக்கோட்டையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நல்லத்தூர் மின்சார வாரியத்தினுடைய உதவி பொறியாளர் அவர்களே மற்றும் பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேல்நிலைப் பள்ளியாக தகுதி உயர்த்திவிட்டாலும் கிளாஸ் நடப்பதற்கு 11, 12ஆம் வகுப்புகளுக்கு கிளாஸ் நடப்பதற்கு கட்டிடமில்லைங்க. அந்த நிலைமையினால் பிள்ளைகள் படிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அந்த கட்டிட வசதியை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் மிகவும் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இப்பொழுது பொதுமக்கள் தங்களிடம் இந்த குடியிருப்பு சம்பந்தமாக சொன்னார்கள். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதை பார்த்து அவர்கள் எந்த வகையிலும் தற்கொலைகளுடைய வார்த்தை மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. மாசம் அவர்கள் ரிப்போர்ட் கேட்கிறார்கள் கோர்ட்டில். அதனால எந்த நடவடிக்கை எடுக்கப்பட உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பல தடவை சொல்லிட்டாரு. நாய்க்கு எல்லாத்துக்கும் ரசீது போட்டு எம்எல்ஏ இருந்தவர்கள் கொடுத்துட போறேன். அவங்களுக்கு மேற்கொண்டு தொந்தரவு இல்லாம ஏதாவது பண்ணி வந்து இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கிட்டு அந்த வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முன்னிலை வகிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பாலக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அலைநாயபுரம் ஊராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த ஆசிரியர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய நினைவாக மரம் நடுதலுக்கு ஏற்பாடு செய்துள்ள கரிசவேல் உதவும் கரங்கள் அமைப்பு மிக அருமையான பணியாற்றி வருகிறது. அதை இன்று எல்லோரும் நேரடியாக காண்கின்றோம். இந்த பள்ளியில் உள்ள துறைகளை அதான் பிரச்சனை இல்லை. கையில கொஞ்சம் கணிச்சுக்கோங்க. முன்னாடி இந்த பள்ளியோட குறைகளை நமது இந்த பள்ளியினுடைய ஆசிரியரும் நமது அலைநாயபுரம் ஊராட்சி மன்ற தலைவரும் மிக விரைவாக நமது ஒன்றிய பெருந்தலைவரும் நமது சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை நமது சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய பெருந்தலைவரும் செய்து கொடுப்பார்கள் என்று நம்பி, அடுத்ததாக இந்த கரிசவேல் கிராமத்தில் இந்த புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு வீட்டு வரி ரசீதுக்கு மின் இணைப்பு போன்றவை கொடுக்கவில்லை என்று ஒரு குறையை நமது சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் செய்து தருவார்கள் என்று கூறிக்கொண்டு, நமது ஆசிரியர் இறந்து போன ஆசிரியர் பன்னீர்செல்வம் மிக அருமையான பண்பாளர், நல்லவர், அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருந்தோம். அவர் இறந்த அன்று நானும் அலைநாயபுரம் ஊராட்சி மன்ற தலைவரும் பூக்கொலையில் உள்ள ஒரு
கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் அந்த தகவல் வந்தது. ஊராட்சி மன்ற தலைவர் மிகவும் வேதனை அடைந்தார்கள். அவர் ஒரு நல்லவர். அவருடைய ஆன்ம சாந்தியடைய அனைவரும் சார்பாக வேண்டி கேட்டுக் கொள்கின்ற இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் இப்பள்ளி வரலாற்றில் முதலாக இப்பள்ளிக்கு வருகை தந்த முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமை எங்கள் பள்ளி வரலாற்றில் எழுதப்படும். சிறப்பு விருந்தினர் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு பிரசிடண்ட் கோரிக்கை வச்சுட்டாங்களே, இனி என்ன புதுசா அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்ற எனது சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் முதலில் என் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உதவுங்கரங்களும் மற்றும் நமது பேராவூரணி தொகுதியை மட்டுமல்லாது மற்ற பகுதிக்கும் சென்று கைப்பா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற எனது நண்பர்களுக்கும் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நமது ஒன்றிய பெருந்தலைவர் முத்துமாணிக்கம் அவர்களே, மிகச் சிறப்பாக கரிசவயல் கிராமத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எனது அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய நாகூர் மீரான் அவர்களே, அதேபோல தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி அந்த பகுதிக்கு என்னென்ன தேவை, தான் ஊருக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவைகள் என்பதை உடனுக்குடன் எங்களை போன்றவர்களை அணுகி அவற்றுக்கு பரிகாரம் தேடுகின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மணியண்ணன் அவர்களே, வருகை தந்து கைபாவுடைய நிர்வாகிகள் கார்த்திகேயன், கமல், நிமல் மற்றும் கைபா நிர்வாகிகளே, உதவுங்கரங்களுடைய எனது அன்பு சகோதரர்களே, இந்த பகுதியின் கவுன்சிலர் மரியாதைக்குரிய எனது நண்பர் செந்தில் அவர்களே, எனது நண்பர் அப்துல் மஜீத் அவர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, செயற்பொறியாளர் அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர் கதிர்வேல் அவர்களே, நாகூர் தாவூதுகனி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மரநடு விழா என்பது நான் உள்ள பார்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம் மரம் வளர்க்கிறது. மரம் ஒரு பூஞ்சுவலை போல இருந்தா தான் படிக்கிறதுக்கே மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா நாங்க பெற்றோராசிரியர் கழகத்தினுடைய பேராவூரில் பாய்ஸ்லயும் கேர்ள்ஸ்லயும் நான் வர்த்தக சங்க தலைவராக இருந்த காலத்துல முதல்ல ஹோட்டல் வச்சிருந்தேன். ஒரு 15 வருஷம் வர்த்தக சங்க தலைவராக பேராவூரில பணியாற்றி அதுக்கு ஒரு இடம் வாங்கி 1 கோடி ரூபாய்க்கு கட்டடம்லாம் கட்டி, அதாவது ஒரு பொறுப்புல இருக்கையில அந்த பொறுப்பை விட்டு நம்ம போனதுக்கு அப்புறமும் அந்த பொறுப்பை நினைவில் இருக்கணும். இப்ப அது மாதிரிதான் நீங்களும் உதவுங்கரங்களும் கைப்பாவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ஊரை விட்டு போனா கூட நீங்க செஞ்ச பணி அந்த ஊர்ல அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு பணியாற்றையில அது ஊராட்சி மன்ற தலைவராகட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க இந்த ஊருக்கு இது பண்ணாங்க. அதை ஏதாவது ஒரு காரியம் ஒரு கள்ள நகரம் தூக்கி போட்டாங்க அப்படின்னாலும் சொல்லணும்.
அது மாதிரி நீங்க வந்து அருமையா அந்த இடத்த தேர்வு செய்து வந்து மர நட விழாவுக்கு அருமையான இடம் இது. நிச்சயமா ஆசிரியர் பெருமக்கள் நல்ல அருமையான ஆட்கள் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை வந்து இந்த பள்ளிக்கூடத்தை கேட்டு பெறணும். அதான் ஆசிரியர்கள் வந்து இப்ப மாணவர்களுக்கு செய்யற உதவி. இங்க பேசிய ஆசிரியர் வந்து கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம மதில் சுவர் வந்து பாக்கி இருக்குங்க. நீங்க மரம் நட்டா கூட மதில் சுவர் இல்லாம இருந்தது அப்படின்னா அது வந்து ஆடு மாடு வந்ததுன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதனால அதுக்கு தற்போதைக்கு எங்களுக்கு பண்டு இப்ப இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முள்வெளி இருக்குது தெரியுது. கூடிய விரைவில் எம்எல்ஏ இது வந்து இந்த சட்டமன்றம் வந்து இந்த அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிக்குது. அது முடிஞ்ச உடனே சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி ஒதுக்கிடுவாங்க. அப்ப நிதி ஒதுக்கையில நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து 200 மீட்டர் தான் தரேன்னு சொல்லியிருக்கேன். அவசியம் வந்து நான் இதை ஒதுக்கி தர்றேன். அது இல்லாம இங்க வந்திருக்காரு யூனியன் சேர்மன் வந்திருக்காரு. அவரையும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்ய சொல்றேன். ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் நிதி வரும். இனிமே முன்னாடி இப்ப கிட்டத்தட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னா 1.5 வருஷம் ஆச்சு. எந்த நிதியுமே வரல அவங்களுக்கு. இனி நிச்சயம் நிதி வந்துடும். இனி வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிதி வந்து வந்துருந்த கொரோனாவுனால முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து நாங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் கொரோனாவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம 234 தொகுதியில நம்ம ஊருக்குள்ளே நம்மளே ஏற்படுத்தின சிசிசி, அதாவது ஆரம்ப நிலையில இருக்க கொரோனாவுக்கு நம்மளே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல பேராவணியில என்னுடைய சொந்த செலவுல 100 பெட்டு போட்டு அவங்களுக்கு சாப்பாடு வசதி செஞ்சு கொடுத்து அதுக்கு வந்து கலெக்டர் வந்து டாக்டர் டீம் கொடுத்திருக்காரு. பட்டுக்கோட்டை தஞ்சாவூரை விட ஆரம்ப நிலையில தாங்கி சாப்பாடு வசதி நல்லா இருக்கும் ஒரே ஊர் 234 தொகுதியில பேராவணி மட்டும்தான். கலெக்டர் வந்து பார்த்தாரு. பட்டுக்கோட்டையில ஒரு பங்கர் ஒன்று நிகழ்ச்சி அதுல கலந்துட்டு அங்க கொரோனா வார்டுக்கு போயிருந்தாரு. பட்டுக்கோட்டையில அந்த ஹவுசிங் யூனிட்ல வச்சிருந்தாங்க. அப்ப ஒரு 25 பேர் வழியில உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப கலெக்டர் கேட்டாரு, புதுசா அப்ப வந்திருக்க கலெக்டர், எப்படி இருக்கு அப்படின்னு. ஜெயில இருக்க மாதிரி இருக்கு, சாப்பாடு நல்லாவே இல்ல, எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாரு. கலெக்டர் பயங்கர மூடோட்டு. நம்ம சப் கலெக்டர் கூட இருந்தாரு. ஒண்ணும் சொல்ல முடியல. அப்புறம் என்ன சொன்ன காட்டுல 2 பேரும் பட்டா கட்டு இருந்தாங்க. உடனடியா அதான் 24 மணி நேரத்துல நீங்க என்ன செய்யணும், இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது, உங்கள் தொகுதியில் முதல்வர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, மாணவர்களுக்கு தெரியும். அதுல வந்து நீங்க என்னென்ன தேவை, அந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவை எல்லாத்தையும் நம்ம ஊருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. ஆனா 100 கேட்டா ஒரு 10 நாள் வரும். அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதே மாதிரி முதலமைச்சருடைய தனி இது இருக்குது, இமெயில் ஐடி இருக்கு, அதுக்கும் பதிவு போடுங்க. இது எங்க தொகுதிக்கு வேணும், நாங்க ரொம்ப பின்தங்கி இருக்கோம் பேராவளி தொகுதி, நீங்க வந்து பேராவளி தொகுதி 234 தொகுதியில முதல் தொகுதியா எடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னா முதலமைச்சருடைய தனி கவனம் பேராவளி தொகுதியில வரும். பெண்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ 2 பெண்கள் தான் வந்து சொன்ன காட்டுல வந்து இது போட்டிருந்தாங்க, மனு போட்டிருந்தாங்க பட்டா வேணும்னு. 24 மணி நேரத்துல பட்டா 2 பேருக்கு கிடைக்கப்பட்டது. அப்ப வரையில நான் வந்து கலெக்டர் கொண்டு வந்து எங்க கொரோனா நாங்க ஆரம்பிச்சிருக்க இதுல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப வந்து எல்லாம் மாடியில இருந்து கொரோனா, அப்ப வந்து 70 பேர் இருந்தாங்க கொரோனாவில் பாதிச்சு. எல்லாம் ஜன்னல்ல வந்து பார்த்தாங்க. கலெக்டர் இங்க இருந்து கேட்டாரு, சாப்பாடு எப்படி இருக்கு, எப்படி கவனிக்கிறாங்கன்னு. அருமையா இருக்குது, டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கணும். கலெக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம், சப் கலெக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப இருக்க ஒரு லேடி டாக்டர் சொன்னாங்க, 5 நாள் தான் உங்களுக்கு சரியா போயிருந்து. இங்க வந்து அவங்க சரியா போறதுனால என்னமோ பிறந்த விட்டு போறது மாதிரி இன்னும் 2 நாள் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னோட கலெக்டர் செஞ்சுக்கிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அது மாதிரி ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடுறது எப்படி கைப்பா வந்து குறுகிய காலத்துல வந்து பேரெடுத்தாங்களோ ஒரு காரியத்தை எடுத்தா அருமையா பண்றாங்க. அதே மாதிரி உதவுங்கரங்களும் மிக சிறப்பா இதை நீங்க பண்ணி மரம் நடுறதோட விடுறது. தண்ணி வசதி இருக்காங்க, தண்ணி வசதி இருக்கா? தண்ணி வசதி இருந்ததுன்னா வந்து தண்ணி ஊத்துறதுக்கு இது பண்ணி ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னா பிள்ளைங்க ஊத்திடும், ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மரம் நட்டுட்டு போயிட்டு நம்ம ஒரு விளம்பரத்துக்காக போட்டோ எடுக்கிறது அது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதை வந்து கடைசி வரைக்கும் வளர்த்து விட்டுட்டீங்கன்னா அது பெரிய வசதி. மரத்தை பத்தி சொல்ல வேண்டியது சொல்லி மழை பெய்யுறது, அதனாலதான் காத்து ஆக்சிஜன் கிடைக்கிறது, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன பிறந்த உள்ள வரைக்கும் தெரியும். அதனால ஒரு அருமையான காரியத்தை கையை எடுத்திருக்கீங்க.
உங்களுடைய பணி மென்மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பேசையில சொன்னாரு. நிச்சயமாக நான் இங்க வந்திருக்க யூனியன் சேர்மன் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர்களுடைய துணையோடு நிச்சயமா செஞ்சு தரேன் தெரிவித்துக் கொண்டு இந்த இறந்த ஆசிரியர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு எனது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிங்க. அவங்களுக்கு என்ன உதவி வேணுமாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு அந்த குடும்பத்திற்கு தெரிவித்திருங்க. ஆசிரியர் பெருமக்கள் நிச்சயமாக உதவியா இருப்போம். அந்த ஊருக்காரங்களும் அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து கொரோனாங்கிறது மிக கொடுமையானது. யாரும் மாஸ்க் இல்லாம வெளியில வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வேணுமாலும் இருந்துங்க, மாஸ்க் இல்லாம வெளியில போகவே போகாதீங்க. ரொம்ப என்ன நம்ம ஒரு 2-3 மாசம் ஜாக்கிரதையா இருக்கணும். குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. மாணவர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் இது பண்ணுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க உங்க ஊராட்சியில அந்த கமேஸ்வர குடிநீர் அது மாதிரி கொடுத்து அது மாதிரி சர்வீஸ் பண்ணுங்க. உங்களுடைய தொண்டு உள்ளத்திற்கு வணங்கி போற்றி விடைபெறுகின்றேன். நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க பள்ளத்தூர் மின்வாரிய உதவி பொறியாளர் திரு பாலிநேசன் அவர்களை அன்புரை. இந்த மரம் நடும் விழாவிற்கு தலைமையேற்று இருக்கும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சீர்கோசத்திரம் ஒன்றிய தலைவர் அவர்கள் பெருந்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செர்பாக்காடு மற்றும் பழையநாயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த அருமையான தேவையான ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த அறக்கட்டளை மற்றும் ஹைபா இயக்கத்தினருக்கும் மற்றும் இந்த பகுதியில் உள்ள பெருமக்கள் மற்றும் வாலிபர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல இடங்கள்ல இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் இப்படிப்பட்ட ஒரு தொண்டு என்கின்ற ஒரு காரியம் எல்லாருடைய மனசுலயும் வரவே கிடையாது. ஸோ இது இயற்கையாகவே இறைவன் அருளும் ஒரு பொக்கிஷமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த நல்ல காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பின்பதாக வரக்கூடிய நம்முடைய தலைமுறைகள் அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளையும் ஒரு பெரிய பலமான ஒரு காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னிலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். எல்லா பொருட்களையும் நம்ம கண்ணால காண முடியும், ஆனா மின்சாரத்தை கண்களால் நம்ம காண முடியாது. அதை தொட்டு பார்த்தா தான் உணர முடியும். அதனால இன்னைக்கு மின்சாரம் ஒரு டேஞ்சரான ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த திங்ஸ். ஸோ அதை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ஜாக்கிரதையா அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். வீட்டு மின் இணைப்புகளை நீங்கள் பெறும்பொழுது ISI முத்திரை பதித்த சுவிட்சஸ் அது போக இன்னைக்கு எனர்ஜி கன்சர்வேஷன் மின் சிக்கனத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்புகள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வீட்டில் நீங்க உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்க வீட்டில் ஒரு அடி சோத்துல இருந்து இப்படி முன்னாடி ஒரு அடி தள்ளி வைக்கணும். அப்பதான் அதோடைய எனர்ஜி குறைவாக இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. மின் மோட்டார்கள் வைத்திருக்கிறவங்க அவசியம் கெப்பாசிட்டர் வைத்துக் கொள்ளும் பொழுது எங்களுடைய மின்மாற்றி பழுதாகாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி கீழே ஏதாவது லைன் கீழே இருந்துச்சுன்னா அதை போய் எடுக்கிறதுக்கோ தொடர்றதுக்கோ முயற்சி பண்ணக்கூடாது. அதுல கண்டிப்பாக மின்சாரங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில் தாழ்வான மின் கம்பிகள் செல்லக்கூடிய இடங்களை மாற்றிட்டு இருக்கிறோம். நிறைய இப்ப மாற்றி இருக்கிறோம். இப்ப 2 நாட்களுக்கு முன்பதாக கூட நம்ம பள்ளத்தூர் அந்த ஹை ஸ்கூலுக்கு முன்னாடி இருந்த டேமேஜான கம்பம் அது மாற்றி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பல காரியங்கள் ஆல்ரெடி கார்டுல ஒன்று நேற்றுக்கு செஞ்சோம்.
இன்னைக்கு அந்த கூடலி வயலில் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய மரங்களை நம்ம வந்து விட்டுருக்கோம். இது உங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் இருந்தால் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். கண்டிப்பா நாங்கள் செய்து தருவோம். மின் சிக்கனம் ரொம்ப அவசியம். வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது மின்சாரத்தை ஆஃப் பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாம ஒரு இடத்துல ஒரு ஃபேன் போடுறத விட்டு 2 ஃபேன் போடுறதோ அந்த மின் இதில் உபயோகப்படுத்துறத அவாய்ட் பண்ணோம்னா ஒரு மின்சார உற்பத்தி வந்து செலவு பண்றது வந்து 2 யூனிட் மின்சாரத்துக்கு சமமாக காணப்படுகிறது. அதனால மின்சாரத்தை நாம் சிக்கனமாக பயன்படுத்துவோம். நல்ல எதிர்காலத்தை நம்முடைய தலைமுறையினருக்கு கொடுப்போம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கைஃபா நிறுவன தலைவர் கார்த்திகேயன் அவர்கள். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு உதவங்கரங்கள் மற்றும் கைப்பாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் கைப்பாவின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நம்ம 10 காட்டுக்கு நிறைய செடிகள் கொடுத்துருக்கோம். இத்தனையே கிராமங்கள் இருந்தாலும் 10 காட்டுக்கு ஒரு தனி கவனம் நாங்கள் செலுத்துவோம். காரணம் உதவங்களோட அப்ரோச் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செயல் செஞ்சோம்னா அதை ஃபாலோ முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ செடி வச்சோம்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இடையில போன வருஷம் பிரசிடண்ட் வந்து பார்த்தோம். உதவங்கள் மூலியம் வந்து பிரசிடண்டை பார்த்தோம். எதுக்காகன்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானம் போட சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம கைப்பா சார்பாக 126 பிரசிடண்டை பார்த்தோம். ஒரு 3 நாள் முயற்சி பண்ணி எல்லாரும் நேரடியாக பார்த்து கிராம சபை கூட்டத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன் எங்களுக்கு வேண்டாம், தஞ்சாவூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டத்தை வந்து ஒருங்கிணைந்த வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல நீங்க முதல்ல தீர்மானம் போட்டு புதிய தலைமையில் வந்தது 10 அதன் பின்விளைவா நம்ம நல்ல கைகோட நலமா இல்ல பிரசிடென்ட்லாம் சேர்ந்து எடுத்த முயற்சியான்னு தெரியல. கரெக்டா அதுல 1.5 மாசத்துல தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருச்சு. ஒரு வேலை சந்தோஷம். அது மட்டும்தான் இந்த வருஷம் 10 காட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் ஒன்று கொடுத்துருந்தோம். சேர்மன் சொல்லியிருந்தாங்க, ஒரு கவுன்சிலர் சொல்லியிருந்தாங்க, ஒன்று கொடுத்துருந்தோம். மரம் வளர்ப்பை பத்தி நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு கோரிக்கை கைப்பா மூலியமா வைக்கிறோம். வரும் 5 ஆண்டு காலத்துல நம்ம பேரவணி சட்டமன்ற தொகுதியில ஒரு 10 லட்சம் மரக்கன்றுகளை உருவாக்கி நம்ம வளர்த்துறோம். அதை கைப்பாவும் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாதிரி அமைப்புகளோட நம்ம சேர்ந்து இதை நம்ம செயல்படுத்தி காட்டணும். 234 தொகுதியில முதல்ல 10 லட்சம் வச்ச தொகுதி வந்து பேரவணி சட்டமன்ற தொகுதியா இருக்கணும். அதுக்கு சட்டமன்ற ஒத்துழைப்போட செய்ய விருப்பப்படுறோம். கண்டிப்பா ஒத்துழைப்பு. நன்றி. நன்றி. அடுத்ததாக அறம்சை அறக்கட்டளை நிறுவனர் திரு நாகையா. இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் எல்லாம் உள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வெள்ளத்தனை மலர்வீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கிற வள்ளுவனின் வாய்மொழிக்கு இருப்ப தாமரை பூவினுடைய உயரம், தண்ணீரின் உயரம், வாழ்க்கையில் நம்முடைய உயரம், நம்முடைய எண்ணத்தின் உயரம். நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், நம்முடைய எண்ணங்கள் தாழ்ந்தால் வாழ்க்கை தாழும். எனவே எண்ணங்களை மேம்படுத்தும் என்று உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். அன்புமிக்க பாசமிக்க சகோதரர்களாகிய அழகிய நாயகபுரம் என்கிற இந்த கரிசவையில் உதவுகரங்கள் அறக்கட்டளை மற்றும் பேராவூரணி மற்றும் ஏனைய பகுதிகளில் சிறப்போடு பணியாற்றி வருகிற இந்த கைஃப் அமைப்பினுடைய மரம் இடும் விழாவிற்கு வருகை இருந்திருக்கிற இந்த பகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அசோக்குமார் அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், சமூக நீதி ரத்தம் தன்னுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு அரிய பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர் சகோதரர் மூக்கி முத்துமாணிக்கம் அவர்களே, அன்பு சகோதரர் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மஜீத் அவர்களே, 2 ஊர் ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஒன்றிய கவுன்சிலர்களே மற்றும் இங்கே வருகின்ற சகோதரர் மின்வாரியத்தைச் சேர்ந்த பொறியாளர் பாலிநேசன் அவர்களே மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அந்த இறைவனுடைய அருள் இறங்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்தை இங்க நான் பதிவு செய்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஐபேக் நிறுவனம் ஆய்வு செய்தது, நீங்கள் அறிவீர்கள். களப்பணி செஞ்சிச்சு. அந்த நேரத்தில் பேராவூரணி, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை 3 சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் ஆய்வு செஞ்சேன். ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணப்ப
அப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்போம் எல்லா பகுதி மக்கள்கிட்டையும், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், முத்திரைய சமூக மக்கள், முக்கியத்துவ மக்கள் என அனைத்து சமுதாய மக்களிடமும் ஒரு கேள்வி கேட்போம், வர்த்தகர்கள் உட்பட. என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா, இந்த பேராவூரணி தொகுதியில அனைத்து மக்களுடைய நேசத்தையும் பாசத்தையும் அபிமானத்தையும் பெற்ற ஒரு நபர் யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். எல்லாருமே சொன்னாங்க அசோக்குமார் அப்படின்னு. எனக்கு அறிமுகம் கிடையாது. என்ன சொல்ல போனா, நான் பண்ண வயலை சேர்ந்தவன், பட்டுக்கோட்டை தொடர்பு தான் எங்களுக்கு அதிகம், பேராவூரணி தொடர்பு கிடையாது. அசோக்குமார் அப்படிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்தார்கள் தெரியும். சரி, ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி சொல்றாங்க பார்த்தா, பெரும்பான்மையான மக்கள் இப்படிதான் சொன்னாங்க. அன்பிற்குரிய சகோதரர் எம்எல்ஏ அவர்களே, நீங்க முதலமைச்சருடைய இருக்கைக்கு அருகில் இருக்கிறீங்க, சட்டமன்றத்தில் இதயத்திலையும் இருக்கிறீங்க. இந்த 5 ஆண்டு காலம் இந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு நான் சொல்லில்ல, நீங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவீங்க. கிட்டத்தட்ட நாங்க உங்களை அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராகத்தான் பார்க்கிறோம். இந்த பேராவூரணி சட்டமன்றத்தை மிகப்பெரிய ஒரு வளமிக்க ஒரு சட்டமன்றமாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் அரும்பணி ஆற்ற வேண்டும் என்று உதவுங்கரங்கள் மற்றும் பொதுமக்கள் கைஃபா அமைப்பின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, கரம் கொடுத்து அறம் செய் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த உதவுங்கரங்கள் இந்த பணியை துவங்கி இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒத்துழைப்பு கொடுத்து, ஏன்னா அவங்க ஆரத்தி எடுத்து அவங்க பார்த்தேன், இன்னொரு சுத்துங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னீங்க, கல்லு முள்ளுமா இருக்க கல்லா இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த மனிதனுடைய அந்த குணநலன்களை காட்டி கொடுக்கும். அந்த வகையில உங்களுடைய அந்த தனித்திறன் நமக்கு நல்லாவே தெரியுது. மிகப்பெரிய அளவில் நீங்க பணியாற்ற வேண்டும், சிறப்போடு பணியாற்ற வேண்டும். இந்த உதவுங்கரங்களுக்கு நீங்க மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் மென்மேலும் சிறப்பான ஒரு பணியை செய்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்க ஆதியக்குடி தலைமை ஆசிரியர் திருமதி மேனகா. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். திடீர்னு இந்த மரம் நடு விழாவை பத்தி ஒரு 2-3 வார்த்தை பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி உதவுங்கரங்கள் அமைப்பு அந்த தம்பி இபு கேட்டாப்ல. நான் அதை பத்தி மட்டும் பேசுறேன். மற்ற இந்த அரசியல் இந்த விஷயம் பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா, முதல்ல இந்த இளைஞர்களுக்கு நம்ம எல்லாருமே ஒரு வாழ்த்து சொல்லணும். இளைய சமுதாயம் வேற பாதையில போயிட்டு ஒருத்தவங்களும் ஒரு விதத்துல போயிட்டு இருக்கையில, இந்த கைஃபாவா இருக்கட்டும், இந்த உதவுங்கரங்கள் அமைப்பா இருக்கட்டும், இவங்க இளைஞர்களா சேர்ந்து முன்னெடுக்கும் செயல்கள் நம்ம நிறைய ஊடகங்கள் மூலியமா பாக்குறோம். கைஃபாவை பத்தி நிறையவே பாக்குறோம். அதுல உதவுங்கரங்கள் அமைப்பு மூலியமா என் குடும்பத்திலேயே கூட ஒரு உதவியை நான் பெற்றேன். என்னோட அக்காவோட கணவர் கொரோனா தொற்றுல பட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது கைஃபாவிலையும் இந்த உதவுங்கரங்கள் அமைப்புக்கும் நான் தொடர்பு கொண்டப்ப இவங்க மூலியமா தான் ஆம்புலன்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு எல்லாமே ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட குடும்பமா இருந்தும் கூட எங்களால ஒரு ஆக்சிஜன் வசதியோட உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண முடியல. இந்த தம்பிங்க தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஏற்பாடு பண்ணி கொடுத்தும் கூட அக்காவோட கணவரை எங்களால மீட்க முடியல. இருந்தாலும் அந்த டைம்ல உடன் பிறந்தவங்க மாதிரி, ஏன்னா கொரோனாவை கண்டு நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம். அப்ப உடன் பிறந்த அதாவது பெத்த பிள்ளைங்க மாதிரி பக்கத்திலே இருந்தா அப்பா அப்பான்னு பேசிட்டு இருந்ததை நான் போன்ல கேட்டேன். அதுக்காக சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா இந்த மரம் நடு விழாவையும் அந்த குளங்களை தூர்வாரும் பணியை கைஃபா அமைப்பு செஞ்சு அதுக்குள்ள குறுங்காடுகள் அமைப்பை செஞ்சிட்டு இருக்காங்க. முதல்ல பேராவூரணி பகுதியில் இருக்கிற புதுக்கோட்டை சாலையில இருக்கிற அந்த குளத்தை தூர்வாரிட்டு இருக்கும் பொழுது நான் புதுக்கோட்டைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 5-6 பையங்க ஒரு புல்டோசர் அதை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பையங்களுக்கு இறங்கி போய் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா, நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல என்னால இறங்கி போக முடியல. அவ்வளவு தூரம் இறங்கி காரை விட்டு இறங்கி போக முடியல. டிரைவரும் அவசரப்படுத்தினதுனால அதுக்கப்புறம் தேடி தேடி அந்த பையங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த கைஃபாவோட அமைப்புல என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிட்டேன். அதை நான் ரொம்ப பெருமையாவே கூட நினைக்கிறேன். மரம் நடுறது அப்படின்னு சொல்றோம். மரத்தை நடுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண குருவி, சிட்டுக்குருவி
அதோட எச்சத்துல 1500 மரங்களை வந்து அது விதைச்சிட்டே போகுது. அதாவது ஆள், அரசு, இத்தி, அத்தி, அது போன்ற குட்டி குட்டி விதைகள் ஒரு குருவியோட எச்சத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1500 கன்றுகளை வந்து ஒரு குருவி எங்க பார்த்தாலும் விதைச்சு நட்டுட்டு போகுது. ஒரு காக்கையோட எச்சத்துல ஒரு 10-15 வேப்பங்கன்றுகளை வந்து அது நட்டுட்டு போயிருது. நடுறது அப்படிங்கிறது வந்து நடனம் தான். ஆனா நம்ம நட்ட மரக்கன்றுகள் அத்தனையுமே வளர்ந்துருந்தா இந்நேரம் நம்ம நாடு வந்து ஒரு அமேசான் காடு மாதிரி இருந்திருக்கும். இப்ப தற்பொழுது மறைந்த விவேக்கு கூட அது மாதிரி லட்சக்கணக்கான மரங்களை நட்டாரு. நடுறத போலவே அதை நம்ம வந்து பராமரிக்கணும். இந்த மரநடு விழாவுக்கு நான் வர்றதுக்கு வந்து ஒரு ஆசைப்பட்ட காரணம், இந்த சிறுபாலக்காடு பள்ளியில தான் நான் முதல் அரசு பள்ளியில வந்து ஜாயின் பண்ணினேன். இந்த ஊர் மக்களை குறிச்சு எனக்கு தெரியும், ரொம்ப பாசமான மக்கள். இன்ன வரைக்கும் கூட காலேஜில் போய் கூட உனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த டீச்சர் யாரு அப்படின்னு கேட்டப்ப சிறுபாலக்காடு சேர்ந்த ஒரு பிள்ளை வந்து மேரி மேகலா டீச்சர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அதனாலதான் நான் பிஎட்ல டீச்சரா படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். அந்த பொண்ணு பேரு தனலட்சுமி. வெங்கடேஸ்வரா காலேஜோட தமிழ் ப்ரொஃபசர் எனக்கு போன் பண்ணி இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சிறுபாலக்காடு மக்கள், கரிசவேல் மக்கள், உங்ககிட்ட நான் ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன், ஒரு வேண்டுதலையும் வைக்கிறேன். ஏன்னு கேட்டா, நான் வேலை பார்க்குற ஆதியாகுடி பஞ்சாயத்து வந்து பேரூராட்சிக்கு உட்பட்டது. இங்க 100 நாள் வேலை கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு 11 வருஷம் கல்விவாசல் பக்கத்துல இருக்கிற சோழனார் வயல்ல ஒரு 11 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். அந்த பள்ளிக்கூடம் நான் போகும் பொழுது முகடு மண் உள்ள ஒரு வறண்ட பகுதியா இருந்துச்சு. ரொம்ப அதாவது சிறுபாலக்காடுல வேலை பார்த்துட்டு எனக்கு அந்த ஊரை போய் பார்க்கையில பிடிக்கவே இல்லை. இது ரொம்ப சோலை மாதிரி இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அந்த பக்கம் வெளியில பாருங்க எவ்வளவு தென்னந்தோப்பு தூமா எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப அந்த ஊருக்கு போனப்ப எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு பிள்ளையோட பிறந்த நாளையும் ஒவ்வொரு நினைவு நாள், என்னென்ன நினைவு நாள் வருதோ, எங்களோட திருமண நாட்கள், வேலையில முதல் ஜாயின் பண்ண நாள், எங்க பிள்ளைங்களோட பிறந்த நாள், ஒவ்வொரு நினைவு நாளையும் நாங்க அதாவது அனிவர்சரி, ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் ஒரு மரத்தை நட்டு அவங்களோட பேரையே அந்த ஸ்கூல்ல வந்து அந்த மரங்களுக்கு வச்சோம். இப்ப அது எல்லாமே அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நல்ல சோள மாதிரி மாறி இருக்கு. அதை பாராட்டி குங்குமம் இதழில் வந்து குங்குமம் தோழியில வந்து அசத்தும் அரசு பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையே வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். அதே போல இப்ப நீங்க இந்த பள்ளியையும் கூட மாணவர்கள், ஊர் மக்கள் நினைச்சாக்க நீங்க வந்து இதையும் ஒரு சோள மாதிரி மாத்தலாம். அதுக்கு வந்து நம்ம மரம் நடுறதையும் விட ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பான்சர் மாதிரி ஒரு கூண்டு வாங்கி கொடுக்கலாம். அந்த கூண்டு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த மரத்தை வந்து பாதுகாக்க முடியும். மரம் நடும் பொழுதும் பால் மரங்களை ஆடு மாடு மேயாது. ஆள், அரசு, அத்தி அந்த போல பால் மரங்களை வந்து ஆடு மாடு மேயாது. நிறைய இலைகள் உதிரும். பால் மரங்கள் தான் மழையை வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்ததா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஹோஸ் ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹோஸை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த செடி கொடிகளை பாதுகாத்துடலாம். பள்ளிக்கூடம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா இந்த கன்றுகள் வந்து செழித்து வளர்ந்துரும். தாவரம் மட்டும்தான் நம்ம தான்னு கேட்காமலே வரத்தை தரக்கூடியது. அதுக்காக நான் என்னோட பங்களிப்பா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்ச அந்த 2000 பணம் என் கையில கிடைச்சிச்சு. அதை நான் இங்கேயே ஒரு கோர்ஸ் வாங்குறதுக்கு அந்த நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துறை வழங்க ஏதுவாசத்திரம் சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராவூரணி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பாசத்திற்குரிய ராமா அவர்களே மற்றும் ஒன்றிய குழு தலைவர் அருமை மைத்துனர் அவர்களே மற்றும் அலையநாயபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களே, சிறுபாலக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அவர்களே மற்றும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், கைஃபா நிறுவனத்தினர் மற்றும் மின்வாரிய பொறியாளர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் எனது இனிய நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த பள்ளி வளாகத்தில் நடைபெறக்கூடிய மரக்கன்றுகள் நடுவிழா பற்றி ஏற்கனவே பல பேர் பல கருத்துக்களை எடுத்து முன்வைத்துள்ளார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்
தூங்குவதே இல்லை. அவருக்கு காலையிலிருந்து துக்கத்துக்கே கலந்துகிட்டு இருக்காரு. அடுத்து வேலைகள் நிறைய பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதே போலதான் நம் ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களும் அறியாமல் ஓய்வெடுக்காமல் தன் உடல்நிலை பாராமல் பொதுமக்கள் நலன் கருதி வேலை பெற்றுக் கொண்டிருக்க காரணத்தினால் என்னுடைய உரையை காலம் கருதி சிறிய உரையாக முடித்துக் கொண்டு அடுத்து ஒன்றிய பெருந்தலைவர் வாழ்த்துக்களை கூறி விழாவினை நிறைவு செய்வதற்காக காலம் நெருங்கியுள்ள காரணத்தினால் தந்த வாய்ப்புக்கு நன்றி விரைவில் நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மரக்கன்று பத்தி சொல்லிடுறேன். இந்த மரக்கன்று வந்து நமக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க விற்கிற ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மரக்கன்று வச்சு வளர்க்கறதுக்கு ஆசை. அங்க இடமும் இல்லை, அவங்களுக்கு வசதியும் இல்லை. எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துல வச்சு எங்கேயோ வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஜா புயல்ல இருந்து இறந்த மரங்களை மீட்கிற நடவடிக்கை எல்லாம் மரக்கன்று வச்சுட்டு இருக்கோம். இது வந்து நம்ம வைக்க போற 5,10,000 பிளஸ் மரக்கன்று. இது கரிசவேலுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வர்றது இது 3வது வாட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது இந்த ஏரியை பாக்குறதுக்கு வந்தோம். 2வது வாட்டி ஒரு மரக்கன்று ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தோம். 3வது வாட்டியும் ஒரு மரக்கன்று ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். இங்க திருப்பி எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து காவிரி இடத்துல ஒரு 73வது நீர்நிலை சீரமைக்கிற வேலை சேதுவா சக்கரத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ஏரி நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாரும் கலந்து ஆலோசித்து சொல்லுங்க, சீக்கிரமாவே வேலைகள் ஆரம்பிக்கலாம். நன்றி. அடுத்ததாக சிறப்பு உறுப்பினர் அவர்கள் இவருக்கு இந்த பகுதி அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் அத்தனை பேரும் இவரை நன்கு அறிந்தவர். இங்குள்ள அனைவரையும் இவரும் நன்கு அறிந்தவர். நமது சிறப்பு விருந்தினர் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களை வாழ்த்து வழங்குவார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த இளைஞர்கள் மூலமாக கைஃபா நிறுவனத்தின் மூலமாகவும் உதவுமுக்கரங்கள் இளைஞர்கள் மூலமாகவும் மரக்கன்றுகள் நடும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய இரு ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, உதவி மின் பொறியாளர் அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் கைஃபா நிறுவனத்தினர்களே, உதவும் கரங்கள் இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, திமுக கிளைக்கழக செயலாளர் பிரதிநிதிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஸ்கூல் வந்து எனக்கு இன்னைக்கு அறிமுகம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல கிளாஸ் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற மத்திய அமைச்சர்